ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவு பச்சைப்பயிறு, 1/4 கப் அளவு இட்லி அரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மறுபடியும் இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி விட்டுட்டு 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இப்போது நல்லா ஊறி போய் இருக்குது. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதை சேர்த்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஒரு 2 வாட்டி நான் தனித்தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த தோசை மாவு ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக சூப்பரான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.